ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் ஒரு சம்பவம் ஆகி போயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெண்டிங் வீடியோ போடுங்க ட்ரெண்டிங் வீடியோ போடுங்கன்னு நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது என்னங்க ட்ரெண்டிங் வீடியோ அப்படின்னா, அதில் வந்து கமெண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க, டர்மரிக் ட்ரெண்டிங் வீடியோன்னு இருக்குது, நீங்கள் போடுங்கன்னு. அப்போ வரைக்கும் நான் பார்க்கலங்க. இப்போ சங்கீதா வினோத், அப்புறம் நிறைய பேருடைய அவங்க இது பார்க்கவும் அதே மாதிரி நிறைய இது வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ட்ரெண்டிங் வீடியோ அந்த டம்ளர், கண்ணாடி டம்ளருக்குள்ளே மஞ்சத்தூளை போட்டு, அதுக்கு நான் பட்ட கொடுமை இருக்கே, கொடுமை, பெரிய கொடுமை. இதனால் பல சிக்கல்கள் ஆகி போயிடுச்சு. என்னன்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு சரி நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுவிட்டாங்க டெர்மரிக் வீடியோ போடுங்கன்ட்டு. சரி அது எப்படி இருக்குன்னு தெரியல. சர்ச் பண்ணேன், சங்கீதா வினோத் அவங்க இது வந்துச்சு, அவங்க பொண்ணோட போட்டிருந்தாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் நிறைய அதே மாதிரி வந்துச்சு. ஒரு வீடியோ பார்த்து நம்ம முடிவுக்கு வர முடியாதல்லவா? அதனால் பல பல வீடியோக்கள் அதே மாதிரி டெர்மெரிக் வீடியோன்னு போட்டுகிட்டே இருந்து வந்துச்சு. நிறையா பார்த்தேன். சிலர் வந்து ஊதா கலரில் பண்ணியிருந்தாங்க, சிலர் வந்து மஞ்சள் கலரில் மஞ்சத்தூள் போட்டு பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோனால் எனக்கு என்னென்ன இழப்புகள் தெரியுமா? இங்கே பாருங்கள், எங்கள் அன்பு அக்கா நம்ம யூடியூப்பில் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த அக்கா அந்த ஸ்டாண்டு அன்பாக அவங்க வாங்கி கொடுத்ததுங்க. இது அவங்க வாங்கி கொடுத்ததில் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஸ்டாண்டு எனக்கு அந்த அக்கா அன்பாக வாங்கி கொடுத்ததுன்னு. இங்கே பாருங்கள், உடஞ்சி போச்சு. ஃபோனை திருப்புறேன்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான லக்கியானதுங்க இது, இந்த அக்கா எனக்கு வாங்கி கொடுத்தது. இது உடஞ்சி போச்சு, முதல் இழப்பு. ஆனால் இதை வாங்கி மாட்டிடலாம், இல்லாட்டி பெப்பி குயிக்கி வச்சு ஒட்டிடலான்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரரு. அதனால் அக்கா எதுவும் மனசு சங்கடப்படாதீங்க, வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரியும், அதனால் இது வந்து இன்றைக்கி ஒட்டிடுறோம், இல்லாட்டி இந்த மேலே உள்ளது மட்டும் புதுசாக தான் வாங்கி மாட்டிடுறோம்க்கா. நீங்கள் கொடுத்த எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த ஸ்டாண்டு. யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சுருக்குறக்கா, நான் மானிட்டேஷன் நான் முத சம்பளம் வாங்கினேன்னு சொன்னதுக்காக எனக்கு கிஃப்டாக கொடுத்தது இந்த அக்கா. இதோட விலை 1000 ரூபா. அவங்க இப்போயுமே அவங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பர்சனலாக உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் அவங்க பேர் தெரியும், அவங்களும் யூடியூபர் தான். அடுத்து வந்து என்ன இழப்புன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் வேஸ்ட்டாக போச்சு. ஒரு வாரத்துக்கு குழம்புக்கு வச்சுருப்பேங்க, ஏதாவது பொரியல் கிரியல் பண்ணால் போட்டிருப்பேன். 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போச்சா, சரி அதாவது மஞ்சத்தூள் போயிட்டு போகுது. இன்னொன்று கேட்டிங்கன்னா, கண்ணாடி டம்ளர் இல்லவே இல்லை. பக்கத்தில் ஓசிக்கு வாங்கினேன். அது நமக்கு நான் யார்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில். இந்த டம்ளரை கேட்குறதுக்கு யார் கதவை தட்டுறா? யாரும் தட்டலை. அந்த டம்ளரை, ஓசி டம்ளர் வாங்க முன்ன எனக்கு சங்கட்டமாக போயிடுச்சு. தருணை விட்டு வாங்கிட்டு வாடான்னு. அப்புறம் அந்த அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, அக்கா அந்த மாதிரி ஏதோ மேஜிக் செய்கிறாங்களாங்க்கா, ட்ரெண்டிங் மேஜிக்னு, செத்த டம்ளர் கொடுங்க. கை பிடியோடு இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னாங்க. பரவாயில்லக்கா, அதுவும் நம்மக்கிட்ட அந்த டம்ளரும் இல்லாமல் இருக்குது, சரி கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து அந்த காலையில் இன்றைக்கி அந்த மேஜிக் டர்மரிக்கு ட்ரெண்டிங் வீடியோன்ட்டு போட்டு வச்சுருக்கோம். இன்னும் அதை போடலை, சாயந்தரம் போடுவேன். அது நல்லா எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் தான் எடுத்தார். இன்னும் எங்களுக்கு அந்தளவுக்கு க்ளோஸ்அப்பில் வச்சு எடுக்கலை, ஏன்னா அந்த அவங்க நல்லா ஃபேஸ் பக்கத்தில் இந்தளவுக்கு வச்சு இப்படி பார்த்து நல்லா எடுக்கிறாங்க. எனக்கு அந்தளவுக்கு எதுவும் டேபிளோ ஸ்டாண்டோ எதுவும் எங்கள் வீட்டில் இல்லை. அது இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணணும், பார்ப்போம். இன்றைக்கி வந்து போடுறேன், இன்றைக்கி எடுத்தது இன்றைக்கி சாயந்தரம் போடுறேன். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் இன்னொரு வாட்டி நான் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்றைக்கி ஃபேமிலியோடு ட்ரை பண்ணியிருக்கோம், நீங்களும் ஃபேமிலியோடு எங்கள் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இரண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம், சங்கீதா வினோத் அவங்க பேர் போட்டாத்தே போகுது அப்படின்ட்டு மனசில் ஒரு எண்ணம் இருக்குது. அது உண்மையா அப்படிங்கிறத ட்ரை பண்ணுவோன்னு தான் இன்றைக்கி அவங்க பேரையும் அவங்க ஃபோட்டோவையும் தம்ப்நெயிலில் வச்சுருக்கேன். வேறு ஒரு காரணம் எதுவும் இல்லை. அவங்க அவங்க பேரை போட்டால் வியூஸ் போகுதா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு 5000 போனால் ஒரு டாலராவது வரும். மாத கடைசி ஆக போகுது. இந்த மாதமும் எனக்கு $100 வர வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் $20 வரணும். இன்றைக்கி தேதி என்ன ஆகுது? 25ஆவதா? 25 ஆயிடுச்சா? இன்னும் 5 நாளில் எப்படிங்க எனக்கு $20 வரும்? வராது, வாய்ப்பில்லை. அதனால் அவங்க பேரை போட்டு பார்ப்போம், ஒரு 10Kவாவது போகுதான்னு பார்ப்போம், முக்கி திணறியாவது போகுதான்னு. ஆனால் 5K போகிறதுக்காவது வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் போட்டு பார்ப்போன்ட்டு இன்றைக்கி அவங்க பேரை வச்சு போட்டு பார்க்குறேன். போச்சுன்னா அந்த கிரெடிட் எல்லாமே உங்களுக்கு தான். ரெண்டாவது,
யூடியூப்னு டைட்டில் வச்சா போகுதுன்ட்டு என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். சரி அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். யூடியூப்பு அப்படின்ட்டு டைப் பண்ணி பார்ப்போன்ட்டு நிறைய வீடியோவில் யூடியூப்னு போட்டு வச்சுருப்பேன். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரரு இங்கே தான் இருக்கார். எப்பயுமே வேலை வேலைன்னு ஓடி போயிடுவார். இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருக்கார். வாங்க இந்த ட்ரெண்டிங் வீடியோ பற்றி அவர் என்ன நினைக்காருங்கிறது கேட்போமா? போனால் நீ மட்டும் பேசும்பார். இருந்தாலும் வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த இருக்கார் பார்த்தீங்களா? நிறைய பேர் நேற்று வந்து தண்ணியில் வேலை பார்க்காதீங்க, அண்ணனை வேலை பார்க்க சொல்லுங்கங்கிறாங்க. என்ன நினைக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. அதான் சொன்னேன், அவர் வேலை வேலைன்னு அலைகிறாரு, வெக்கப்படுறாருங்க பாவம். ஆமாம், நேற்று வெங்காயம் வெட்டி கொடுத்தாரு. நேற்று தான் வெட்டினாரு. அது எங்கள் டீச்சர், தருண டீச்சர் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. நான் நினச்சேன் மனசுக்குள்ளேயே, இந்த மனுஷன் இன்னைக்கு தான் வெங்காயம் வெட்டுறாரு, அவங்க நினைப்பாங்க டெய்லி விரதம் வெட்டி கொடுக்காரவங்கள நினச்சிக்கிறாங்களே அப்படின்ட்டு. இன்னும் படுத்துட்டீங்க. அதாவது இன்னைக்கு ட்ரெண்டிங் வீடியோ விட அவர் தான் எடுத்திருக்கோம். இன்னும் ஏதாவது பதில் சொல்லுங்க. அவருக்கு உடம்பு முடியலையாங்க, டயர்டாயிட்டார். ரெஸ்ட் எடுத்து வேலை சரியான வேலைங்க. 10 நாள் அவருக்கு டயர்டாக இருக்கான், உடம்பு இல்லையா, படுத்துட்டாரு. ட்ரெண்டிங் வீடியோ இன்றைக்கி எடுத்திருக்கோம், இன்றைக்கி பாருங்கள். ஆனால் அவர் மிஸ் ஆகிட்டார். இன்னும் ஒரே சத்தம். ஆமாம். அப்புறம் வந்து நேற்று கமெண்டில் ஒருத்தவங்க, ஒரு அம்மா வந்து வீட்டு வேலைக்கு 2 மாதத்துக்கு ஆள் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆள் வைக்கிற அளவுக்கு நமக்கு அப்படியெல்லாம் வேலை ஒன்றும் இல்லை. 2வது பாத்திரம் கழுவுறது மட்டும்தாங்க இந்த தண்ணியில் வேலை பார்க்குறது. துணி மிஷின் துவைச்சிறது, மாவு நான் முந்தைய அரைப்பை இப்போ வாங்கி வச்சுக்கிறது, தோசை 2 இட்லி, அதுக்கு என்ன திங்க போகுது, காப்பி ரேட்டு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், வேலை அவ்வளோவா இல்லை. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. 2வது அவங்களுக்கு வேறு சம்பளம் கொடுக்கணுமே, அது ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். பாப்பா இன்னும் ஒரு 4 நாள், 1 மாதம் ஆயிரும். சரி 25, இன்னும் ஒரு 5 நாள், 1 மாதம் ஆயிரும். அதுக்கப்புறம் இதே எங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சொன்னுங்க. ஆமாம், ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன். ஏங்க நீங்கள் நம்பினாலும் சரி நம்மளாலும் சரி, காலையில் சாப்பாடு 12 மணி ஆயிடுது, மத்தியான சாப்பாடு 4:30 ஆயிடுது, நைட்டு சாப்பாடு விடிஞ்சிருதுங்கன்னு வடிவேல் சொல்லுவார் பாருங்க. சேவல் கூவுற நேரமும் சாப்பிட்டு ஏப்ப வர்றது ஒரே மாதிரி இருக்குன்னு, அது மாதிரி இருக்கேன் நிலமை. நேற்று நைட்டெல்லாம் நான் தூங்கும்போது மணி 12:45. இந்த பிள்ளை கரெக்டாக நைட்டு டிஃபன் செய்கிற நேரம் எந்திரிச்சிருது, நம்ம தூக்க வர நேரம் அது முழிச்சுக்கிறது. இந்த மாதிரி தான் செய்யுது. இந்த பகலில் பாருங்கள் தூங்குது, நல்லா தூங்கிட்டு இருக்கு. அப்புறம் நமக்கு தூக்க வர நேரம் அது எந்திரிச்சிக்கிறது. இப்படித்தையும் போகுது பழக்கம். சரி 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்ப்நெயில் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவங்க பேர் போகுதான்னு போட்டால் போகுதுன்னு சொல்கிறாங்களேன்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை. டாட்டா பாய். பாய் சொல்லிடுங்க. பாய் பாய் பாய்.